உன்னை கூட்டி கொண்டு தான் போகிறேன். நீ வேறு கணக்கு ஸ்பெஷல் ஆகலாம் வீட்டை வந்து நிற்கணும். அவட ஆக்சிடென்ட் அடே எங்கோ இடிச்சிட்டாங்க. பட்டுவாகல் பாலம் வந்து உடனமைப்பு செய்யணும், பெருசாக்கணும். அதுன்ற வேலைப்பாடுகள்லாம் வந்து நடைபெற்று இதில் என்ன விசேஷம்ன்றாவது இந்த லை எண்ணா பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட லை எண்ணா வந்து இது வரைக்கும் அந்த பெயர் பலகையில் இருக்குது. இதே மாதிரி இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? கருப்புக்கும் பல்லுக்கும் என்ன வித்தியாசம்? யாழ்ப்பாணத்தில் இருக்கு பெருசு. இன்றைக்கு வந்து ஆட்டிறைச்சி விருந்து. அந்த விருந்துக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டுகள் வரப்போயினோம். அவருக்கே தெரியாது யார் யார் வரப்போயினோன்றது. எவ்வளோ பெரிய ஆலமரம் பாருங்கள். இப்போ இந்த ராசாத்தியை நாங்கள் பார்த்தாலும் அது தனி ஒரு அழகாக தான் இருக்குது பாருங்கள். என்ன மூட்டத்தோட இதை ஒருத்தருமே வந்து எதிர்பார்க்கல. இன்றைக்கு 2 பிறந்த நாளுக்கு மடை அடித்து பொழியுது. மழையை ராசாத்தின் கதவை கூட்டாமல் இறங்கிட்டோம். அதான் மலைக்குள்ளே போய் கொட்டுக்கிறார். ஒரு 2 நிமிஷம் தான் மழை பெஞ்சிருக்கும் பாருங்கள். அதுக்கிடையில் தண்ணி எவ்வளோ ஓடுதுண்டு. அப்படி பெரிய மழை எவ்வளோ பெருசாக இருக்குண்டு, வித்தியாசமாக இருக்குது. இந்த கண் வந்து இஞ்சி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த படங்களில் அந்த பெரிய இதுக்குள்ள தண்ணியெல்லாம் போயிருக்கும். ராசாத்தி கல்யாணம் கட்ட போகிற பொம்பளை வீட்டை வந்து நிற்கிறாவா? ஆனால் உண்மை இது இல்லை. ஐயோ ஐயோ. இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் வந்து புதுக்குடியிருப்புலேருந்து தொடங்குது. நாங்கள் இங்கே புதுக்குடியிருப்பு சந்தைக்கு வந்து நாங்கள் நேற்று போனே காணொலி வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஜெரின்ற பர்த்டேயில் சர்ப்ரைஸ் கொடுத்துனாங்க. சரி, இன்றைக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து வவுனியாவுக்கு போகிறதுக்கு பின்னேரம் மதிய சாப்பாடு முடிச்சு தான் போகிறோம். அப்போ அதுக்கிடையில் தேவையான கொஞ்சம் பொருட்கள், சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், அதோட இங்கேருந்து அண்ணாக்கு கொடுத்து விட்றதுக்காண்டி அந்த இறால் இருக்குது தானே, இறால் கனவை வந்து உப்புத்தூள் போட்டு பொரித்து நல்லா டீப்பாக பொரித்து கொடுத்துடுவோம்ன்றதுக்காண்டி இங்கால பக்கத்தில் வேண்டலாமான்னு பார்க்குறக்காண்டி வந்துருக்கிறோம். புதுக்குடியிருப்பு சந்தை விடிய 7:30 இப்படி தான் இருக்குது. பெருசாக க்ரௌட் இல்லை. இனி தான் க்ரௌடாகிடும். மழை ஒரு மப்பாக கிடக்கு பாருங்கள். இங்கால மீன்கள்லாம் மஞ்சு வெட்டி கொண்டிருக்கணும். இதில் கிளி மீன் பாருங்கள், நல்ல பெரிய மீன். இங்கால ரச்சி கடைகள் இருக்குது. அப்படி இங்கால தான் அந்த மீன் மரக்கறி சந்தை இஞ்சால் இருக்குது. பழக்கடைகள் எல்லாமே இருக்குது. இதுக்கு முதல் பார்த்தாக்கள் தெரிஞ்சிருக்கும், பார்க்காதாக்கள் அப்படியே பாருங்கள். அப்போ இறால் பாப்பமெண்டு வந்துருக்குறோம். இறால் கனவை அப்படியே பெருசாண்டு காணல. என்ன சொல்லுது? ஆனால் ஐஸ் போல கிடக்கு. எவ்வளோ கிலோ? எவ்வளோ? இதா இது எவ்வளோ? இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? கருப்புக்கும் பல்லுக்கும் என்ன வித்தியாசம்? டேஸ்ட்டு அப்படி ஏதாவது? எது நல்ல மண்ணா? எங்களுக்கு தெரியாது. வெள்ளாண்டேஸ் கூட இது சின்ன உடைக்கே தான் இருமேண்ணா. ஆனால் இது இப்படி வெள்ளையாக இருக்கிறபடியே ஓ முல்லைத்தீவில் போய் பாம்மா. சரி, அப்போ நாங்கள் முல்லைத்தீவுக்கு ஒருக்கா போய் பாம் இதை கொடுத்துட்டு போவோம். சரி, இங்கே மப்பண்டபடியாக வந்து விடிய காலமே இன்னும் அந்த மீன்கள் வந்து வரையில். அதனால் முல்லைத்தீவு டவுனு கிட்டத்தட்ட இங்கேருந்து 17 கிலோமீட்டர்லாம் முல்லைத்தீவுக்கு ஒருக்கா போய் பார்ப்போம்ண்டு போகிறோம். பெருசு இல்லையா? முல்லைத்தீவில் எடுக்கலாமா? யாழ்ப்பாணத்தில் இருக்கு பெருசு. அப்போ அங்கே தான் நல்ல இறால் எடுக்கலாம். இது போய் சந்தை எத்தனை மணிக்கு இதாகும்? இனி வருமா? வந்து கொண்டு இருக்கும். சரி சரி சரி, ஓகேண்ணா, ஓகே. சரி, இப்படியோ நாங்கள்
போவோம். பிறந்தநாள் படியன், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு? ஆட்டிறைச்சி விருந்து. சரியா, இன்றைக்கு வந்து ஆட்டிறைச்சி விருந்து. அந்த விருந்துக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டுகள் வரப்போயினா அவருக்கே தெரியாது யார் யார் வரப்போயிடன்றது நீங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நான் அதை பார்த்துக்கொள்ளக்கூடிய வேறு இருக்குது. அதோட ஆட்டிறைச்சி வந்து வேண்டி நாங்கள் ஊராடு பங்கு போட்டது, ஒரு இடத்துல பங்கு போட்டது, அதையும் வந்து எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் என்னென்னா ஊராடு இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம். நாங்கள் லைட்டாக இதோட சாட்டாக ஆட்டிறைச்சி சாப்பிடுவோம் பட்டு வந்துக்கிறோம். ஆனால் மப்பா இருக்கு, மழை தான் குழப்ப போதோ தெரியல. வவுனியா போகிறப்பல என்ன இன்றைக்கு நின்றுட்டு போவோம், நாளைக்கு வவுடியா இன்றைக்கு கட்டாயம் வவுடியா போய் ஆகணும். உன்னைய விட்டுட்டா உன்னை கூட்டிக்கொண்டு தான் போக போகிறேன். நீ வேறு கணக்கு ஸ்பெஷலாகலாம் வீட்டை வந்து நிற்கணும். கல்யாணம் கட்ட போகிற பொம்பளை வீட்டை வந்து நிற்கிறாவா? அண்ணா உண்மை இது இல்லை. ஐயோ ஐயோ சரி, இப்போ நாங்கள் எப்படியோ ஆட்டிறைச்சி இருக்கா பார்ப்போம். ஆட்டிறைச்சி வீட்டு நாங்களும் அந்த ஆட்டிறைச்சியை வீட்டை ஓட்டுத்துட்டு நாங்கள் எப்படியோ இஞ்சால போகிறோம். இதான ஆட்டிறைச்சி 3 பங்கு வேணுண்ணா அப்படியே சாப்பிடுவோம். சரி நேருங்கண்ணா, இப்படியே வீட்டை போய் இதை கொடுத்துட்டு அண்ணாவும் நானும் முல்லைத்தீவு மீன் சந்தைக்கு போகிறோம். போய் அங்கே என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இங்கேருந்து கொடுத்து விடைக்க நல்ல பெரிய இறாலாக பொரிச்சா, நல்ல முருகை பொரிச்சா வந்து கிட்டத்தட்ட 2 கிழமைக்கு இருக்கும். அப்போ அண்ணாண்ட வீட்டுக்காரர் கொடுத்து விடுவாமண்டு வென்றக்கு வந்து நாங்கள். ஆனால் இங்கே பார்த்தா சின்ன இறால் தான் இருக்குது. யாழ்ப்பாணத்திலே வேண்டி இருக்கலாம், ஆனால் வேண்ட அம்மாட்ட கொடுத்தா வடிவா செய்து தருவா. சரி, அங்கே போகிறதுக்கு முன்னால் இங்கே மரக்கறிகள் கொஞ்சம் வேண்டுவோம் என்று வந்துக்கிறோம். இங்கே அக்கா வணக்கம். இதுதான் மரக்கறி சந்தை. என்ன பண்ணிட்டீங்களா? எவ்வளவு பெரிய ஆலமரம் பாருங்க. இதில் ஆலமரம் எப்படி இருக்குண்ணா? இந்த ஆலமரம் இதில் பெரிய ஆலமரம், ஊர் ஆலம். எவ்வளவு பெரிய ஆலமரம் அந்த ஊர் சந்தையில். இது போன முறை நான் வரைக்கும் இதில் எல்லாம் வச்சு பூக்கண்டு எல்லாம் வச்சு நல்ல க்ரௌடாக இருந்தது. தெரிஞ்சால பின்னால் பார்த்தா பலசர கடைகள் அப்படின்றது. என்ன சந்தை கூட இல்லை, அமைதியாக இருக்குது. கூடினா தான் சனன வேண்டாமே இருக்குது. என்ன தான் இப்போ இந்த ராசாத்தியை நாங்கள் பார்த்தாலும் அது தனி ஒரு அழகாக தான் இருக்குது பாருங்கள். பின்னால் மேக மூட்டத்தோட இது இந்த கடலில் ராசாத்தி சூடு பிடிக்கலை. இதுதான் புதுக்குடியிருப்பு டவுன் 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 டவுன். இப்படி இருட்டி போய் இருக்குன்னு பாருங்க. பெரிய மழை கொண்டு வர போகுது, கடும் பெரிய மழை கொண்டு அடிக்க போகுது. புயல் வர போகுதுன்னு சொல்கிறாங்க. வேனை விட்டுட்டு டிராக்டர்லாம் போக வேண்டி வரும். அந்தலாம் மழை வராது. அது எதுனா இல்லாட்டி வராது. அது வந்து ஒரு வருஷத்துல ஒருக்கா தான் அப்படி மழை வரும். அது டிசம்பர் நவம்பர் டிசம்பரில் வளமையாகவே அப்படி தான். ஆனால் இந்த 3 நாள் தொடர்ந்து மழை பெய்யும். வெள்ளாடமும் வெள்ளம் தூண்டி விட்டானோக்கெல்லாம் கடலுக்கெல்லாம் தண்ணி போகும். வருஷத்தில் ஒருக்கா அப்படி நடந்துதான். அது அப்படி ஒருக்கா நடந்ததுன்னா அதுக்கு பிறகு ஒன்றும் நடக்காது, பயப்பட தேவையில்லை. சரி, இப்போ என்னென்னா ஜெரின் பர்த்டேக்காண்டி ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா ஜெரின் கல்யாணம் கட்ட போகிற பிள்ளை வந்து வீட்டை வந்து நிற்குது. இன்றைக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். எப்போ உங்களோட திருமணம்? அட ஆக்சிடென்ட் அடே, எங்கோ இடிச்சிட்டாங்க. சந்தி வந்து ஆக்சிடென்ட் சந்தியா மக்களே? இதில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று கண்ணுக்கு முன்னால் நடந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா எம்டி பைக்
மோட்டர் சைக்கிள் என்ன ஆக்சிடென்ட் விழுந்திருக்கு. அதை எடுக்க அந்த எடுக்க சிக்னல் சிம்பிளா நிக்கிறாங்களே என்ன நீங்க நாங்க விழுந்தாலுமே வாங்கல. நாங்க விழுந்தாலுமே முழங்கால பெரிய வெள்ள தெரியுது உள்ள 2 முழங்கால காயம், இந்த ஷோல்டர் எல்லாம் தேய்ச்சி துண்டகடையெல்லாம் தேய்ச்சி எழுவி 2 நேரம் ஓடி போய் 2 ஓடி நான் இருந்து ஓடினோம். எனக்கு அவங்கள வரவில்லை, அவனுக்கு ஆக மோசம். 2 நேரம் முதல் எழுப்பி போய் பார்த்தது பைக்கை தான். பைக்கு ஒரு சேதாம இல்லை. பைக்கை நிமித்தி போட்டு சொந்த ஊரை சந்தையில் பைக்கை நிமித்தி போட்டு சொன்னாங்க புதுக்குறித்து போயிடலாடா 2 நேரம் மூங்கிலாக போக மாட்டேன். 2 பைக்கை நிமித்தி கொண்டு 2 மணி ஓடியா மூங்கிலாக கோஸ்டில் மறந்து கஷ்டம் வந்து நீங்க வீட்டை வந்து அப்படி நீங்க ஒட்டியில் ஆக்சிடென்ட் பண்ணா அப்படிதான். அண்ணா குளிர் காத்தோண்டு அடிக்குது. ஏன்னா ஒரு மணி அதுல மழை அடிச்சு பொழிய போகுது. சரி, வீட்டை வந்துட்டோம். நாங்கள் வீட்டை வந்தோன்னா மழையும் வந்துச்சு. அதுதான் பிரச்சனை. மழை இப்போ தொடங்கி இருக்கு. இன்றைக்கு வெளுத்து வேண்ட போகுது. மற்றது வந்து என்ன சம்பவம்னா, இது போட்டது வேன் இரவு வந்து உள்ளுக்கெல்லாம் விட்டு நாங்கள் ஈஸியாக இருக்குது புதைக்கையில். என்னது என்ன சம்பவம்டா, இதை ஒருத்தருமே வந்து எதிர்பார்க்கல. இன்றைக்கு 2 பிறந்த நாளுக்கு மழை அடித்து பொழியுது. மழையை இந்த மழை இப்போதைக்கு நிற்காது. குடை இருக்கா கூட ஓ இந்த சம்பவம் பண்ண மக்களே ராசாத்தின் கதவை கூட்டாமல் இறங்கிட்டோம். அதான் மலைக்குள்ள போய் கொட்டுகிறேன். உள்ளுக்குள்ள தண்ணியெல்லாம் போயிருக்கும். ராசாத்தி மழை எப்படி பொழியுது பாருங்க. இதில் பார்க்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த புயல் நேரம் மழை அடித்த மாதிரி திருப்ப மழை அடிக்குது. ஒரு 2 நிமிஷம் தான் மழை பெஞ்சிருக்கும் பாருங்க. அதுக்கிடையில தண்ணி எவ்வளோ ஓடுதுண்டு. அப்படி பெரிய மழை. ஓ இப்போ நாங்கள் முள்ளி வாய்க்கால் தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் புதுக்குடியிருப்புலேருந்து முல்லைத்தீவு போகிறோம். இஞ்சால பார்த்து நாங்கள் அப்போ சரிவரையில் நான் அண்ணா மற்றது அங்கால தீவன் அண்ணா அவர் வந்து அவர் தான் வந்து இன்றைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச இடத்து தர போகிறார். அப்போ அண்ணா வந்து இங்கால முல்லைத்தீவு புதுக்குடியிருப்புக்கு ஒரு அகநாளத்துக்கு பிறகு பாப்ப மண்டவர். அப்போ அப்படியோ நாங்களுமே வந்து ஜெர்னாக்கிழங்க வீட்டை நிற்கணும். அங்கே கடுமையான சமையல் வேலைப்பாடுகள் நடக்குது. எப்படி இருக்குண்ணா இடங்கள் எல்லாம்? முள்ளிவாய்க்கால் மற்றது சாலை மற்றது மாத்தளன் அதெல்லாம் கடந்து பார்த்துட்டு போகிறோம். இந்த வீதிகள் எல்லாம் என்னென்னு சொல்கிற கடைசி நேரம் இதில் ஒரு சிறிய பகுதிக்கெல்லாம் அவ்வளோ மக்கள் என்னென்னு சொல்கிற முடக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இந்த இதுக்குள்ளேயும் பார்த்தேன். அப்படி முழுங்கி பாஞ்சு ஓ இது அதான் அப்போ ரோட்டே தெரியாது. சரி, நான் அந்த படங்களை பார்த்தேன். பயங்கரம். அதுதான் எல்லாம் செய்யலாம். பாலம் மாதிரி ஒரு வானம் வந்தால் ஒரு வானம் தான் இதாகும். அப்படி இருக்கு இந்த அதில் ஒரு வானம் ஒன்றைக்கு தான் என்னென்னு கோபுறது. இதுலேயும் வச்சு இந்த இறால்கள் வந்து இது செய்யணும் பாருங்க. இறால் மீன்கள் வந்து வீசிக்கணும். இந்த வேலன் இருக்கிறபடியாக வந்து எங்களுக்கு தெரியலை. அங்கே எந்த இதில் அந்த வாகனம் ஒன்று நிற்கிது பாருங்க. இந்த வட்டுவாகல் பாலம் வந்து உடனமைப்பு செய்யணும், பெருசாக்கணும். அது இந்த வேலைப்பாடுகள்லாம் வந்து நடைபெற்று. இஞ்சாலையெல்லாம் வந்து கொஞ்சம் மண் நிரவி வந்து செய்யணும். நல்ல பெருசாக தான் வரப்போகுது ஐயா ரோட்டுன்னு. மிக மும்முரமாக வந்து வேலையில் நடக்குது. நிதியை வந்து ஒதுக்கிட்டேன் போல.
அடுத்த நவம்பருக்குள்ளே முடிக்கணும், இல்லாட்டி செய்ததும் இதாயிடும். எந்திரா பெரிய இரும்பு கேடர்கள் போட்டு வேலையில் நடக்கிறது தான். சரி, நாங்கள் வந்து முல்லைத்தீவு நகருக்கு வந்துட்டோம். ஆனால் வெறிச்சோடி போயிருக்கு, அது சன்னண்ட மாட்டம் இல்லை, பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து எப்படியோ கடற்கரைக்கு போவோம். இந்த கடற்கரைக்கு வந்து நீங்கள் ஞாயிறு அந்த மாதிரி லீவு நேரங்களில் வந்தீங்கன்னா சரியான ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும். மற்ற நேரங்களில் க்ரௌட் இருக்காது. டவுனுக்குள்ளே இருக்குது இந்த கடற்கரை. இதில் என்ன விசேஷப்பட்டாவது இந்த லையண்ணா, பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட லையண்ணா வந்து இது வரைக்கும் அந்த பேர் பலகையில் இருக்குது என்ற வந்து சுட்டி காட்டியிருந்தவன். இது பெருங்கடை. சரி, இங்கால சைடுகள்லாம் இந்த இறாலுகள் இதில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், பார்ப்போம். சரி, இங்கால கடற்கரை இருக்குது தானே, கடற்கரைக்கு பக்கத்தில் வாடிக்கு வந்துருக்கிறோம். இதுதான் அந்த சுனாமி நினைவாலயம். இதுக்கெல்லாம் அந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டாங்க இது எல்லாமே வந்து போட்டிருக்கிறாங்க. சுனாமி பரேக்கு இந்த சர்ச்சில் வந்து இது கேட்க இறந்தாங்க. இது இலங்கை உள்ள சுற்றி வந்ததோ இருக்காண்ணா. என்ன உங்களோட இறாலுகள் ஒரு கலராக கிடக்கு, ஏன்னா அப்படி? இது கருப்பு, கடல் கருப்பு, கம்பெனி கருப்பு. கம்பெனி கருப்பா? இங்கே வெள்ளை கிடக்கு, இந்த கனவா கிடக்கு, சுறா கிடக்கு, பெரிய மீன்கள் கிடக்கு. இல்லை, எங்களுக்கு இறால்லாம் வேணும். இந்த கிடக்கு, இந்த இங்கே இந்த கிடக்கு. இந்த கலர் வெள்ளை கலரில் இருக்குது. அண்ணா என்ன 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 விலை எவ்வளோ போகுது? இது என்ன இறால்? இது 2200 போட்டு விடலாம் கிலோ. கிலோ என்ன பெரிய இறால். இது என்ன கலந்துருக்கா? கருப்பும் வெள்ளையும் கலந்துருக்கு. உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ அப்படி தரலாம். இந்த கிடக்கு வளையா கிணப்பல்ல. இல்லை, எங்களுக்கு தனியாக இறால் மட்டும்தான் பார்க்கணும். எத்தனை கிலோ வேணும்? இந்த இறால் கிடக்கு 5000 போட்டு விடலாம். இல்லை இல்லை, அந்தளவு வேணாம், பெரிய இறால். எங்கட யாழ்ப்பாணத்தில் வர இறால்லாம் லைட்டாக நீல கலர் அடிக்கும். இங்கே ஃபுல்லாக கருப்பும் வெள்ளையும் தான் இருக்குது. என்ன வித்தியாசம்? கொம்பனி சுவ கூடயா? விலையும் தான் சுவையும் தான். விலையும் தான் சுவையும் தான். சீசனுக்கு தானே அங்கே எனி டைம் இல்லை. லைட் நீல கலர் அடிக்கும் அங்கடா. ஓ, என்ன யோசிக்கிறீங்க? ஐயா, இது என்ன மீன்? சுறாவா? சுறா 1700 போட்டு விடலாம் கிலோ. இந்த வேற இது இந்த வாய் எவ்வளோ பெருசாக இருக்குங்க, வித்தியாசமாக இருக்குது. மீன் கடந்தா இப்போ வியாபாரி எல்லாம் கொண்டு போய் இந்த கண் வந்து இஞ்சி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த படங்களில் அந்த பெரிய இதாக வர மாதிரி வித்தியாசமான சுறா. அண்ணா, என்ன சுறா? இந்த சுறாக்கு என்ன பேர்? கொம்பன் சுறா. கொம்பன் சுறா. பால் சுறா, கொம்பன் சுறா. 2840 2700 தான். அண்ணா என்ன வேணும்? 1700. சரி, இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நெட்டி என்ற ஒரு விஷயம் வந்து தொங்க விட்டுருக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த நெட்டி அண்டு இந்த மருந்து செய்கிறதுக்கு இதில் பயன்படுத்திக்கணும், காய விட்டு. எங்களை முடியுங்க 2000 அப்படி போட்டு விடுங்க.
சவரமணியை கட்டாது. போடுங்க 2500 விற்கிறேன், இந்த சவரமணியை கட்டுமில்ல? 2000 போடுங்க. கட்டாது. தேடி வந்தேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கருவாடுகள் வந்து அண்ணா, 50 ரூபா, 550 ரூபா. 50 ரூபா. அண்ணா, அந்த கூழுக்கு அந்த கொடுவாத்தெல்லாம் நல்லா இப்படி இருக்கும். சைட்டால் பக்கத்துலேயும் சில வாடிகளுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் மீன் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அண்ணா, பெரிய மீன் இருக்கு. பாறை வருங்க. பெரிய மீனை பார்த்துட்டு போகிறோம் வேண்ட மாட்டோமா, முதலே சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே. ஆ இங்கே பாருங்க, இது வந்து இது என்ன மீன்? சாவாழை. இதான் கருவாட்டுக்கு வேறு லெவல் மீன். ஓ அந்த மாதிரி. இது கடல் மீனோ? கடல் மீன் கொடுவா, இது பாறை. அப்போ உங்கள்கிட்ட வந்தால் பெரிய பெரிய மீன்கள் வந்து எடுக்கலாம். இது அந்த சாவாழைண்டு கருவாட்டுக்கு நல்லா இருக்கு. பாறை எவ்வளோ போகுது கிலோ? அது என்ன 1400 ரூபா. இது கட்டாப்பாறை தானே? இல்ல பாறை, சேகண்ணி பாறை. இது கொடுவா. ரைட். கூழுக்கு நல்லா இருக்கு மீன். சட்டப்படி முல்லைத்தீவு கடற்கரை நல்ல பெரிய இதுதானே என்ன வளம். இந்த மீனுக்கு என்ன பேர்? இந்த பாம்பு மீனுக்கு அது சேலம் பாம்பு. கறிக்கு நல்லா இருக்குமா? இது இது என்னத்துக்கு பயன்படுத்துறது? ஓ அந்த நூல் செய்கிறதுக்கு. ரைட். இதில் வந்து நான் மருந்து செய்கிறேன்னு சொல்லிட்டேன். இது வந்து இந்த தைக்கிற அந்த நூல் இருக்கு தானே, அது செய்கிறதுக்கு இந்த இது வந்து பயன்படுத்தி. நம்ம கிலோ எவ்வளோ சொன்னீங்கன்னா? இது 60 கிராம் இருந்தால் 90,000. அப்படியே 60 கிராம் இருந்தால் 90,000. இது யார் டாக்டர் ஆகலே எடுக்கும்? ஒரு நெட்டி 60 கிராம் இருந்தால் 90,000. ரைட் வெளிநாடு. இது எடுத்து அந்த சேலம் மீனெல்லாம் 4 பிடிப்புக்கெல்லாம் சட்ட பைசா. ரைட். இந்த வேணுங்க இந்த மீன். ஆனால் இதெல்லாம் சாப்பிட நாங்கள் பயப்படுவோம், பாம்பு மீனண்டு. நல்ல சுவையாக இருக்கும். ஓ பாம்பு மாதிரி தான் இருக்கேன். இங்கே இதில் கருவாடு இருக்குங்க. ரைட். ஓகே, நன்றி அண்ணா, சந்தோஷம். பாரு வேணா உங்களுக்கு எத்தனை வயசு? 60. எனக்கு இப்போ 66 வயசு. உங்களுக்கு கிட்ட விட்ட அந்த நேரம் என்ன அதெல்லாம் மறக்கல கடவுள். அதில் தான் போயிட்டு இப்போ அந்த நேரத்துக்கு என்ன அப்பா அன்றைக்கு ஒரு ஆள் வெங்கட வயசில் உஸ்மானியாவில் விளையாடினார். முஸ்லீம் ஆள். அப்போ அந்த நீராக குட்டிலான்னாலும் காய்ச்சார். அது அந்த ஹிந்தி மேக்சிகோண்டா யாழ்ப்பாணம் போனால் பெரிய பெரிய டென்ஷனாக இருக்கும். இதெல்லாம் போயிங்க அங்கே போய் இந்த அவங்க அங்கே அடிக்க இங்கே அங்கேருந்து பிரச்சனை அந்த டென்ஷன் படுத்து கொண்டு இருக்கும். அவன் சரியா ഇവിടെ യൂണിഫോം வந்து பச்சையும் வெள்ளையும் இல்லை, பச்சை நீலம் பச்சை யூனியன் கழிச்சு அவங்களோட மாஜனா வச்சு ப்ரௌன் வாங்கிட்டாங்க. அவங்களோட ப்ரௌன் வாங்கி மாஜனா இல்லை ஸ்டாண்டர்ட். ஆனால் அவங்க 8 வருஷம் தொடர்ந்து அடிச்சு 9 வருஷம் தான் பிரேக் பண்ணாங்க. ஓக்கிலிண்டு ஓக்கில் அப்பாடா அதோட நெடுதான் வாப்பா நெடுதான் டென்ஷன் தான். ஆனால் தம்பி அது உங்களுக்கு தெரியும் வெள்ளாத்துல இந்த போய் இவற்ற பேன் உண்டு முத்தேட்டு பழம்பிள்ளையாளுடைய இருக்குது. பார்த்தீங்கன்னா பழைய ஆக்கள் சந்திச்சா என்ன கதையெல்லாம் அந்த நாளையில என்ன பிரச்சனைன்னா அந்த நாளையில இந்த கட்டுப்படுங்க மாஸ்டர் வேற எல்லாருக்கும் கட்டு. இப்ப அந்த புள்ளிய கட்டுப்படாது. இப்ப எங்க சும்மா நான் நச்சந்து இப்ப பாக்குறேன். ஏனென்றா அந்த விளையாட்டு இல்லை, பழைய விளையாட்டு இல்லை. அடிக்குது ஏதோ அடிக்குது போகுது வருது விளையாடுறேன். அங்கே நீங்க எவ்வளோ நான் சிவம்பட்டி மீன் கேட் மாங்கல்யா அந்த அதுல முன்னு மாம்பழ போற அந்த அதுக்கு அருணரி மாசம் அருணரி மாசம் கொடுத்தவர் அதுக்கு அவர் மறி பண்ணது அதுக்குள்ளே தெரியாது. டாக்டர் பாலசிங்கம். அது மெயின் ரோடு. மெயின் ரோடு அது அப்படியே அந்த காணி முழுக்க எல்லாம் அவர்கிட்ட மகன் மகள் ஜூனியர் காலேஜில் படித்தேன். ஏதோ பேர் சத்தியம் அந்த ஏதோ சத்தியபாமா பார்த்தீங்களோ. அது எனக்கு வேண்டிய அம்மா மச்சாள். நாங்கள் அக்கான்றது அழைங்க புரிஞ்சாது அப்பான்ட்டு சமக்கேனம்மா. சரி, வந்த வேலை முடிஞ்சுது. அதோட அந்த அண்ணாவை சந்திச்சினாங்க. அவர் சந்திக்க இந்த எங்கள் செல்வம் வேண்டாம் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் அவையில் அந்த பழைய கதையெல்லாம் கேட்கிறார். பழைய காலத்தில் இந்த தியேட்டர் இருந்தது, இந்த இடம், அந்த கடை அப்படின்ட்டு. இப்போ எல்லாமே மாற்றம் தானே. இப்போ அவையில் சொல்கிற பேர்கள் கடையில் இது எல்லாம் வந்து எங்களுக்கு புதுசாக இருக்குது. தியேட்டர்ன்ற பேரெல்லாம் சொல்லியோ அப்படி தியேட்டர் எல்லாமே இப்போ இல்லை. அப்போ அந்த காலத்தில் ஒரு மெமரிஸை வந்து மீட்டு பார்த்துட்டீங்களே என்ன?
எனக்கு காலத்துக்கு பிறகு ஒருக்கா டப்பண்டு ஒருக்கா ஊருக்கு போய் பள்ளிக்கூட நினைவுகள் எல்லாம் டப்பு டிப்பண்டு ஒருக்கா வந்துட்டு போயிருக்கோம். யூனிஃபார்ம் உங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம் இந்த கலர் ராணி இந்த கலர் ராணின்ட்டு அவ்வளோ மட்டும் கதைச்சிட்டு போனது சந்தோஷம். என்ன சொல்கிறான் அது அது ஆஸ்திரேலியாவில் அப்படின்னு சொன்னவர் ஐயா அவன் பம்பில் காய்ச்சிட்டு போனவர். சரி இப்படி நாங்கள் திருப்ப புதுக்குடியிருப்பு நோக்கி போகிறோம். முல்லைத்தீவு சாவம். வரைக்கும் நாங்கள் இதால் வந்து நாங்கள் போய் இதால் போவோம், நேராக போவோம். ஆனால் எல்லாம் போய் வட்டுவாகல் பாலத்தில் வரும். போயிட்டு போகிறோம். கச்சேரி அம்மாஜி சின்னாத்து பாலம். இல்லை வளமையாகவே நவம்பர் டிசம்பர் 2 இதில் வச்சு மீன் பிடிச்சி வந்துருக்கோம் பாருங்க. வட்டு வால் வாழை இது முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி. இந்த அதில் தூபி கட்டியிருப்பாரு. அந்த இது துயிலும் இல்லாம் துயிலும் இல்லாம். வீதியில் எவ்வளோ மாடுகள் வட்டி வட்டியாக போகுது. மலைக்கு இந்த சைட்ல எல்லாம் வச்சு மீன் பிடிச்சு வந்தவங்க. சரி அப்படியோ புதுக்குடியிருப்பு போயிட்டு சும்மா